அந்த பாஸ்டர் அம்மாவை அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சுகிர்தாலேனன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஐயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்களா அநேக நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தொனிக்கும் பொழுது உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய செய்தியை பல செய்திகளை கேட்டிருக்கிறேன். அது ஒன்றை நான் முன்னே அறிந்து கொண்டேன். உங்களுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி நடமாடுவதை அறிந்து கொண்டேன். எப்படி தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததோ அப்படி ஒரு விசேஷித்த ஆவி உங்களுக்கு இருக்கு. இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிற உங்களுக்கு 40 நிமிடங்கள் தருகிறேன். ஆவியானவர் வழிநடத்துவார். இப்ப உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் வழிநடத்துங்கள். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் இந்த சங்கமத்திற்கூடாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலே தேவ சமூகத்தின் அந்த அசைவாடுதலை, அந்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை வழிநடத்தினவர்களும் சரி, ஐயா அவர்களும் அங்கே பாடல்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த உன்னதமான பிரசன்னம், அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல் ஒவ்வொருவரையும் சூழ்வதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவரை குறித்ததான காரியத்தை ஒரு சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த நாளிலே தொடர்ச்சியாக எப்படி தேவன் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே எவனமாக பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலும் அவருடைய கிரியைகளும் அவருடைய செயல் திறன்களும் காணப்பட்டது என்பதை குறித்து ஆராய்ந்தோம். இந்த நாளிலும் மிக வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் வேதத்தின் ஆக்கியோனும் வேதத்தை மிகவும் தெளிவாய் நாம் விளங்கிக் கொள்ளும் வகையில் மனுக்குலம் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்தமான தேவ மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுதப்பட்டதுதான் இந்த வேத புஸ்தகம். எனவே அவர்தான் ஆக்கியோன், அவர்தான் வழிநடத்துகிறவர், அவர்தான் நமக்கு கற்பிக்கிறவர், போதிக்கிறவர், நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். எனவே தேவனுடைய ஆழங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்தாலே அன்றி அந்த தேவ ரகசியங்களை எங்களால் கற்றுக்கொள்ளவோ பெற்றுக்கொள்ளவோ ஒரு நாளும் முடியாது. எனவே அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் எங்கள் இருதயங்களை நாங்கள் பதிவு செய்து அதை காத்து கொள்ளத்தக்கதாகவும் தெய்வம் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எனவே இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற அதே பிரசன்னத்திலே தேவ ஆவியானவர் அங்கே 3 வகையான கிரியைகளை அவர் செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முதலாவது அவர் நினைப்பூட்டுகிறார். ஜோவான் 14:26 அந்த வாக்கியத்தை நாங்கள் வாசிக்கலாம். எப்படி அவர் நினைப்பூட்டுகிறார் என்கிற விடயங்களை குறித்து. இரண்டாவதாக சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார், எங்களை சாட்சிகளாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதை யோவான் 15:26 வாசிக்கலாம். மூன்றாவது காரியமாய் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? எங்கள் மூலமாய் அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையான செயல்கள், அவர் மகத்துவமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எப்படி அந்த வாயின் வார்த்தைகள், தேவனுடைய உன்னதமான ஜீவனுள்ள அற்புத வார்த்தைகள், எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை தேவ ஆவியானவர் கிரியைகளின் மூலம், அவருடைய செயல் திறன்கள் மூலம், அவருடைய உன்னதமான ஆச்சரியமான உலகத்தில் உள்ளவைகளை கொண்டு நமக்கு அடையாளப்படுத்தும்படியாக அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அவைகள் மூலம் அங்கே நிரூபித்து தம்முடைய வல்லமைகளை வெளிக்கொண்டு வர அவர் வாஞ்சிக்கிறார். இன்றைக்கும் அதை அவர் தேடுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்விலே
தேவ ஆவியானவர் செயலாற்றுகிற பொழுது அது மகத்துவம் உள்ளதாய் இருக்கும். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார் என்று அழகாக சொல்லப்படுகிறது. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஒரு அழகான வாக்கியம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13 14 வரை அழகாய் சொல்லப்படுகிறது. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவருக்கு ஒரு பேர் இருக்கு, சத்திய ஆவியானவர். அந்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? தேவனுடையதில் இருந்து எடுத்து அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அங்கே அழகா எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த நாளிலே நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு நாங்கள் வெளிக்கொண்டு வர வேணும் தேவனுடைய மகிமையான கிரியைகளை, மகிமையான செயல்களை, அந்த மகத்துவமான வல்லமைகளை இந்த உலகத்திற்கு நாங்கள் காண்பிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஜனங்கள் அந்த காரியத்தை காண முடியாமல் அங்கும் இங்கும் அலைந்து தேவன் எங்கே, தேவ வல்லமை எங்கே என்று தேடுகிற ஒரு காலம். இந்த காலத்தில் அங்கே கடவுளுடைய பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், தேவ ஆவியினால் நாங்கள் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாய், வெளி அடையாளமாய் காட்டுகிறவர்களாய், அதை பார்த்தால் தேவனுடைய மகிமைதான், இது மகத்துவமான செயல் அல்லவோ என்று சொல்லி அங்கே ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். கனடாவிலே அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த அழகை ரசிப்பவர்கள், அதன் மேன்மையை பார்க்கிறவர்கள், அவர்கள் சொல்லுவார்கள், ஓ, இது கடவுளின் படைப்புத்தான். இதை படைத்தவரே இப்படி இருக்கிறார் என்றால், படைக்கப்பட்டவைகளே இப்படி இருக்கிறதென்றால் இதை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்று ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அல்லவா இயற்கைகளை பார்க்கிற பொழுது. ஆனால் மாறாக நானும் நீங்களும் இப்படி ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கணும். எதை வெளிப்படுத்தவனும்? மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்த மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஆவியானவரோடு இணைந்து இசைந்து, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோடு இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அவர் கிரியை செய்கிறார், அங்கே விடுதலை உண்டாக்குறார். இன்றைக்கு மக்கள் விடுதலையை தேடுகிறார்கள். எதிலிருந்து விடுதலை? பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பலவிதமான கட்டுக்களினால் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். துன்பத்தில் இருந்து விடுதலை, துயரத்தில் இருந்து விடுதலை, தங்களுடைய வாழ்வை துயரத்தினால் மாய்த்து கொள்வதற்கும் அழித்து கொண்டு செல்வதற்கு மக்கள் முனைகிற பொழுது அதை ரட்சிக்கத்தக்கதாய், அதை விடுவிக்கத்தக்கதாய், அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை காப்பாற்றத்தக்கதான வல்லமையை தெய்வம் நமக்குள் கொடுத்திருக்கிறார். எதன் மூலமாய்? தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாய். அழகான ஒரு ஹெடிங், உங்களுடைய அந்த நோக்கத்தோடு ஓடுகிறீர்கள், வார்த்தையின் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துகின்ற காலம் இந்த காலம். காலம் சமீபமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. நாட்கள் பொல்லாதவைகளினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று பவுலடிகள் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற காலம், வார்த்தையின் வெளிச்சத்தின் வல்லமையில் ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அந்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு அருளை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை வெளிக்கொண்டு வருவோம்.
அவருடைய மகத்துவமான செயல்களை நாங்கள் காண்பிக்கிற பொழுது எங்கள் மூலமாய் தெய்வ ஆவியானவர் மகத்தான செயல்பாடுகளை காண்பித்து உணர்த்துவிக்கிறவராய், சாட்சி கொடுக்கிறவராய் அவர் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு, இன்றைய சபையில் பரிசுத்த ஆவியானவர். இந்த சபையானது எப்படிப்படுகிறது? சபை என்றால் என்ன? நாங்கள் யோசிப்போம், நாங்கள் போகிற இடம், நாம் கூடுகிற இடம்தான் சபை என்று எண்ணி விடுகிறோம். அதல்ல. சபை என்பது அது ஒன்றிலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம். எக்லீசியா என்கிறது கிரேக்க பதம். எக்லீசியா என்கிற கிரேக்க பதம் பாவிக்கப்படுகிறது. எக்லீசியா என்றால் ஒன்றில் இருந்து வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம். ஒரு முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வருவது போல ஒன்றிலிருந்து வெளியே வருகிற கூட்டம். அப்படியானால் எங்கே இருந்து நாங்கள் வந்தோம்? பாவ அடிமைத்தனம், இருளின் ஆதிக்கம், பொல்லாத அழிவின் பாதையில் இருந்த எங்களை அந்த இடத்தில் இருந்து கொண்டு வருவதுதான் அந்த அந்த காரியம்தான் அங்கே எக்லீசியா. அந்த கொண்டு வந்தவர்கள் தான் சபை. நானும் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தனி நபரும் தான் சபையாயிருக்கிறோம். அந்த சபையிலே ஆவியானவர் அசைவாட வேண்டும். நாம் கூடுவதற்கு ஒரு கட்டடம் தேவை. ஆனால் அந்த கட்டடத்தை பார்க்கிலும் எங்கள் ஆவி, ஆன்மா, சரீரம் என்கிற இந்த ஆலயத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார். நாங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது அங்கே 3வது அதிகாரம் 16வது 17வது வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறதும் என்றதை அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாத்தீங்களா? ஒரு மனிதன் அங்கே இருளின் மனுஷீக பொல்லாத பாவ அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு தெய்வத்தை தேடி ஆராதிக்கிற மனிதன் தான் சபை என்று சொல்லப்படும். நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இருக்க வேணுமாம்? சபையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதவாறு இணைந்துள்ளது உண்மையான சபையாக இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று அங்கே சபையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி ஆளுகை செய்கிறது தான் உண்மையான சபையாய் இருக்கும். அந்த உண்மையான சபை இருக்கும் இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நான் சொன்னது போல ஒரு மனிதனுடைய வாழ்வும் பரிசுத்த ஆவியானவரும் இரண்டர கலந்து சபை என்று சொல்லப்படுகிற நாமளும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஒன்றோடு ஒன்றாய் பிரிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது தான் உண்மையான சபை. அங்கே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய விருப்பத்தின்படி காரியங்களை நடப்பிக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே அந்த ஆவியானவர் அடையாளங்கள் மூலமாயும் அற்புதங்கள் மூலமாகவும் அவர் அங்கே கிரியை செய்து நிரூபித்து அங்கே காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தால் நாம் கூடுகிற இடங்களிலே ஜனங்கள் எல்லாரும் கூடுகிறோம். தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நாங்கள் கூடுகிறோம். கூடுகிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். மகத்துவமான செயல்கள் வெளிப்படுகிறது. மாறாக சில சந்தர்ப்பங்களில் இப்படியும் காணப்படுகிறது. நான் இதை சொல்வது வளமை. ஒரு தடவை ஒரு வெள்ளக்காரர் கூடுகிற இடம் இருந்ததா. அவர்கள் பாடலை பாடி இசை வாத்தியங்களை முழக்கமாய் துணித்து பெரிய ஆரவாரம், பெரிய ஆர்ப்பாட்டம், பயங்கரமான ஆராதனை போய்கொண்டிருக்கிறது. எல்லாரும் மிக கரங்களை அசைத்து பலமாய் ஆடி பாடி பெருந்துணியாய் அங்கே துதி ஆராதனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு கற்பினத்தவர் உள்ளே வருகிற பொழுது முன் வாசலில் அவரை தடுத்து நிறுத்தி வெளியே விட்டு விட்டார்கள். வெளியே விடுகிற பொழுது அந்த மனிதன், இந்த கற்பினத்தவர் ரொம்ப மன துயரத்தோடு படைத்த கடவுளை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உங்களை ஆராதிப்பதற்கு இந்த ஆலயத்திற்குள்ளே என்னை அனுமதிக்கிறார்கள் இல்லையே, என்னை வெளியிலே விட்டு விட்டார்களே, நான் என்ன செய்யட்டும்? ஐயோ ஆண்டவரே,
எனக்கு ஏன் இப்படி காரியம் என்று சொல்லி கடவுளை நோக்கி அந்த மனிதன் கூப்பிட்டானாம், ஆண்டவரை நோக்கி கேட்டாராம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அடே, என்னையே அவர்கள் வெளியில விட்டுட்டு இருக்கிறார், நானே வெளியில நிக்கிறேன், ஆராதனைக்கு உரியவராகிய நானே வெளியில நிக்கிறேன். நீ இதை குறிச்சு கவலைப்படுறியா? உன்னை குறிச்சும் கவலைப்படாத. நீ இருக்கிற இடத்தில் நீ மெய்யாய் தேடுவாயா என்றால் உன் பக்கத்தில் சமீபமாயிருக்கிறார். நீயும் வெளியே, நானும் வெளியே. நீ ஆராதிக்கிற ஆராதனையின் மகத்துவங்கள் மகிமையாய் இருக்கிறது. உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறேன். நானே வெளியில நிக்கிற பொழுது நீ எம்மாத்திரம் என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் அவர் கேட்டாராம், சொன்னாராம் பதில். எனவே அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் இல்லாத ஆராதனைகள் ஆயிரம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆடல் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, அங்கே ஆவேசமான தொனிகள் இருக்கிறது, ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவன் அங்கே இல்லை. ஆண்டவருடைய அசைவாடுதலும் ஆவியானவரின் செயல்பாடுகளும் அங்கே இல்லாமல் போகிறது. ஆண்டவரை வெளியே தூக்கி போட்டுவிட்டு ஆராதனைகள் மகிமையாய் முழங்கிக் கொண்டிருக்கிறது. மகத்துவங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு அங்கே தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார். இணைப்பு இருக்கிறது. எப்படி உங்களுடைய இணைப்பு ஆவியானவரோடு? அவருடைய அசைவாடுதல் இருக்கிறதா? தேவனுடைய இடைபடுதல் இருக்கிறதா? சபைக்குள் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையே உள்ள அங்கே இணைப்பு எப்படிப்பட்டிருக்கிறது? அந்த மாதிரி காரியங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே அங்கே உருவக அணியை பயன்படுத்துகிறார்கள். 2 விதமான உருவக அணியை பயன்படுத்துகிறார். ஒன்று ஆலயத்திற்கு பாவிக்கிறார்கள். நான் அதை வாசித்து காட்டினேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது 17வது வாக்கியம். 2வது ஒரு விஷயம் இருக்கிறது, சரீரம். சரீரம் எப்படிப்பட்டது? இதை கொஞ்சம் நான் விவரித்து காண்பிக்கிறது உங்களுக்கு நலமாய் தோன்றும் என எண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம், தேவனின் ஆலயம் என்னும் 2 பதங்கள் பாவிக்கப்படுகிறது. இந்த பதங்கள் ஒரே ரீதியாய் இங்கே தேவனுடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. ஆவி பாருங்க, இந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சரீரத்தில் 3 விதமான வஸ்துக்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி என்றும், இன்னொன்று ஆத்மா என்றும், இன்னொன்று சரீரம் என்றும் 3 பதங்கள் பாவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஒன்று மனிதன். ஆவி, ஆன்மா, சரீரம். சரீரத்தை நாங்கள் வெளியிலே பார்க்க முடியும். எங்கட கை, கண், கால், மூக்கு, வாய், அப்படி செவி எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் அந்த 2ஐயும் பார்க்க முடியாது. ஆத்மாவையும் ஆவியையும் நானும் நீங்களும் பார்க்க முடியாது. சரீரத்தை பார்க்கிறோம். எப்படி ஒரு சரீரம் ஆவி இல்லாவிட்டால் அது செத்ததை போன்று காணப்படுகிறதோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 வஸ்துக்களினால் உருவாக்கப்பட்டவர் தான் மனிதன். அந்த மனிதன் சரீரத்தை நாங்கள் வெளியிலே பார்க்கலாம், ஆவியையும் ஆத்மாவையும் வெளியிலே பார்க்க முடியாது. அது அவனுக்குள் இருக்கிற விடயங்கள். இப்படி இருக்க இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 வஸ்துக்களினால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்குள் ஆவி இல்லை என்றால் அவர்களை நாங்கள் சொல்லுவோம் செத்த பிணம், செத்த சடலம் என்று நாங்கள் சொல்வது வழமை. நாங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வாக்கியத்தை நாங்கள் வாசித்து பார்த்தால், இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்குள் இருக்கிற இந்த ஆவி கடவுள் கொடுத்த தீபத்தை போன்று இருக்கிறது. ஒரு தீபம் எரிய வேண்டுமென்றால் பல வகையான எரி பொருட்கள் அங்கே அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, 27வது வாக்கியம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது
உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனிதனிடத்தில் மனுஷ ஆவி இல்லை என்றால் அவன் செத்த பிணமாயிருக்கிறான். இந்த செத்த பிணத்தை இயக்குவது ஆவி. இது சரீரத்துக்குள் ஆவி, ஆன்மா, சரீரம் என்கிற 3 வஸ்துக்கள் ஒரு மனிதனுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீபம் பல்வேறு பொருட்களால் எரிவது போல, ஒரு வெளிச்சம் கொடுப்பதற்கு ஒரு தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த தீபம் எரிகிறதுக்கு பல்வேறு எரிபொருட்கள் அதற்கு அவசியமாய் இருக்கிறது. அதனால் அது எரிக்கப்பட்டு ஒரு தீபத்தை, வெளிச்சத்தை அது தருகிறது. அப்படி மனுஷனுடைய ஆவியும் பல்வேறு ஆவிகளினால் தாக்கம் அடைகிறது. இந்த அதற்கு இசைந்து செயலாற்றுகிறது. ஒரு ஆவி அடுத்த ஆவியுடன் சேர்ந்து செயல்படுகிறது. அதன் பலனாய் அதன் செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது. தீபத்தை போல் வெளியடையாளமாக எங்களுக்கு தெளிவாக வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. இது புரியும் என்று நான் நம்புகிறேன். பாருங்க, தேவ ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாங்கள் வெளிச்சத்தை கொண்டு, அந்த தேவ ஆவியோடு எங்களுடைய ஆவி இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது நாங்கள் வெளிச்சத்தை வெளிப்படுத்துவோம், வெளிச்சத்தை கொண்டு வரும். இதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆவியானவரோடு நடந்த ஒரு தேவ மனிதன் தான் எலிசா. எலியாவுக்குள் இருந்த வல்லமை இரட்டிப்பாய் கிடைத்ததும் அங்கே சிறு பிள்ளைகள் அங்கே பார்த்து பகுடியாக சிரித்து அவரை பார்த்து சொன்னார்கள், மொட்டைத்தலையா, மொட்டத்தலை, மொட்டத்தலை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் கோபத்திலே சொன்னார், இவர்களை வந்து கரடிகள் பட்சிக்கட்டும் என்ற பொழுது கரடிகள் காற்றிலிருந்து வந்து அவர்களை பட்சித்து போட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவுக்கு அவர் அங்கே அந்த வல்லமையை, வேகத்தை வெளிப்படையாக நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நாங்கள் பதறி பேசுகிற சில வார்த்தைகளின் நிமித்தம் அநேகர் அழிக்கத்தக்கதாக கூட நாங்கள் பாவிக்கலாம். இதிலே நான் ஒரு விடயத்தை நான் மிகவும் தெளிவாய் பேச விரும்புகிறேன். இப்ப இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கிறது. 3ம் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியது. இதில் இந்த ஆவி என்கிறது மேல் நோக்கி தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. ஆவி மேல் நோக்கி தேவனோடு தொடர்பு படும். ஆத்மா தன்னோடு தான் தொடர்பு கொள்ளக்கூடியது. சரீரம் எப்பொழுதும் உலகத்தோடு தொடர்பு படுகிறது. ஆவி படைத்த தேவனோடு தொடர்பு கொள்கிறது, ஆத்மா தன்னோடு தான் செயல்படுகிறது, சரீரம் உலகத்தோடு செயல்படுகிறது. இந்த ஆத்மாவுக்கு இன்னும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. இது இசைந்து செயலாற்றும் ஒரு தன்மை உடையது. அப்படி என்றால் வளைந்து ஒன்றோடு ஏதோ ஒன்றோடு சேர்ந்து செயலாற்றும். எப்படி என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற இந்த 3 வஸ்துக்களினால் உருவாக்கப்படுகிறது. இந்த 3 வஸ்துக்களினால் உருவாக்கப்பட்ட ஆவி, ஆத்மா, சரீரத்தினால் சேர்த்து இணைந்து வேலை செய்கிறதான் மனிதன் என்கிற காரியம். இந்த மனிதனுக்குள் இருக்கிற ஆன்மா ஆவியோடும் சேர்ந்து செயலாற்றும். அது சரீரத்தோடு சேர்ந்தும் செயல்படக்கூடியது. மனிதன் எப்பொழுதும் பாருங்க, தேவ சிந்தையாய் தேவனோடு இணைந்து தேவ ஆவியானவர் நடப்பதற்கு இடமளிக்கிறானோ, இந்த மனித ஆவி தேவ ஆவியோடு சேர்ந்து செயலாற்றுவதற்கு இடமளிக்கிறதோ, அப்பொழுது இந்த ஆத்மா என்ன செய்யும் என்றால் அந்த ஆவியோடு போய் சேர்ந்து கொள்ளும். இல்லாமல், ஒரு உபவாசம் இல்லாமல், சிபங்கள், நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் அது பின்னடைந்து, சோர்வடைந்து, பலவீனம் அடைந்து, சரீரம் களைத்து கடவுளிடத்தில் சேர முடியாத ஒரு நிலையில் இருக்கிற பொழுது இந்த ஆன்மா வந்து உடனடியாக சரீரத்தோடு சேர்ந்து விடும். எதற்கு பெரும் பலம் இருக்கிறதோ, பெரும் பகுதி இருக்கிறதோ அதோடு இது சேர்ந்து விடும். அந்த 2ம் ஒன்றாய் சேர்கிற பொழுது இந்த ஆவியும் சோர்வடைந்து இந்த 3ம் சேர்ந்து உலகத்தோடு போய்விடும். உலகத்தோடு சேர்ந்தால் உலகத்தின் அதிபதியாகிய சத்துரு அதை ஆளுகை செய்து விடுவான். மாறாக ஆவி எப்பொழுதும் உற்சாகமாய் இருந்து தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டு
வல்லமையினால் ஆளுகை செய்யப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயலாற்றுகிற பொழுது இந்த ஆத்மா ஓடி போய் ஆவியோடு சேர்ந்து கொள்ள, நான் முதலே சொன்னது இசையும் தன்மை, இணைந்து செயல்படும் தன்மை இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா உடனடியாக அந்த ஆவியோடு போய் சேர்ந்து அந்த உற்சாகத்தோடு அங்கே அது செயல்பட்டு தேவனை தேடுவதற்கும் தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கையை அங்கே வாழ்வதற்கும் அது விட்டு கொடுக்கும். அப்படி இருக்கிற பொழுது சரீரமும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும், கண்களை மூடி தேவ தியானத்தில் காணப்படும், தேவ செயல்களை குறித்து பேசும். இப்படியாக மூன்றும் சேர்ந்து தேவ பிரசன்னத்திலே தேவ மகிமைக்குள்ளே அது நடத்தப்படும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷீக ஆவியோடு சேர்ந்து செயலாற்ற ஆரம்பிப்பார். அந்த செயலாற்றத்தின் கிரியைகளை மகிமையாய் வெளி அடையாளங்கள் மூலமாய் எல்லாரும் பார்க்கத்தக்கதா ரீதியிலே வல்லமையான செயல்கள் வெளிப்படும். அந்த மகத்துவமான செயல்களை அனுபவிக்கிற பொழுது ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், கட்டுக்கள் அறுக்கப்படும், தடைகள் உடைந்து போகும். தேவைக்காக நீங்கள் யாருக்காக மன்றாடுகிறீர்களோ பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் மனுஷீக ஆவி தேவ ஆவியானோடு சேர்ந்து இருக்கிற பொழுது ஆத்மாவும் சரீரம் ஒன்றாக சேர்ந்து அது விடுவிக்கும்படி அங்கே மன்றாடும். அது மட்டுமல்ல, மகத்துவமான செயல்கள் மூலம் மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கத்தக்கதான வெளி அடையாளங்களை அது வெளிப்படுத்தும். எனவே கண்பானவர்களே, நாம் ஏன் அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும், ஏன் கடவுளோடு உறவாட வேண்டும், கடவுளுடைய வழிநடத்தலை பெற வேண்டும் என்றால் எங்களுடைய மனித வாழ்விலே எங்களுக்குள் இருக்கிற இந்த 3 வஸ்துக்கள் மூலமாய் தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காக தேவனோடு இணைந்து தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆவி ஆத்மா சோர்வடையும் பலனடையும். எங்களுக்கு தெரியும், அழகா எங்களை இதை குறித்து பாடியவர் என்றால் சங்கீதக்காரன் தாவீது. அவர் சொல்லுகிறேன், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, இன்னும் அவரிடத்தில் இன்னும் உனக்கு பதில் வரும், நீ சோர்ந்து போகாத. ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாதே. நாங்கள் எப்பவுமே ஜெபத்துல முடிவில் என்ன சொல்றோம், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது இந்த வார்த்தைய கடைசியில சொல்லி முடிச்சிட்டு விடுறதில்லை, தினமும் சொல்ல வேணும். ஒவ்வொரு வினாடி பொழுதிலும் நம்முடைய ஆத்மாவுக்கு கொடுக்கணும். ஆவி தேவனை மேல் நோக்கி நிக்கிற பொழுது அதோடு சேர்ந்து கொள். இசையும் தன்னை உள்ள ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவரு துதி, அவர் செய்த உபகாரங்கள் எல்லாம் மறந்துடாத. அப்படி என்று நம்முடைய ஆத்மாவை அங்கே ஆவியோடு சேர்ந்திருக்கும்படி நடத்துகிற பொழுது இந்த சரீரமும் சேர்ந்து முழு மனிதன் மூலமாய் கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். இன்றைக்கு எப்படி வல்லமைகள் காண முடியாமல் இருக்கிறது, ஏன் மக்களுக்கு விடுதலை அளிக்க முடியாமல் இருக்கிறது? அநேக தடவைகளில் இந்த ஆத்மா சரீரத்தோடு களைப்படைந்து, சரீரம் பலவீனமடைந்து, சரீரம் பாவத்திற்குள்ளாகி, சரீரத்திலே வருகிறதான அதைரியங்களின் நிமித்தம் ஆன்மா சேருகிறது. ஆன்மாவோடு சேர்ந்து ஆவியும் சேர்ந்து முழு மனிதனாய் அவன் பாவத்திற்குள் வீழ்த்தப்படுகிறான். சத்துருவின் பிடிக்குள் இருளுக்குள் இருக்கிறபடினால் அவன் இன்னொருவரை விடுவிக்க முடியாதபடி போகிறான். தானே அந்த கட்டுக்குள் ஆகிறான். கடவுளை அறிந்தாலும் அவரை தெரிந்தாலும் அவரை புரிந்தாலும் அவன் விடுவிக்கப்பட முடியாது. இப்படியான ஒரு வஞ்சக நிலைக்கு, ஒரு வீழ்ந்த நிலைக்கு, ஒரு தள்ளப்பட்ட நிலைக்கு மனிதன் மாறிவிடுகிறான். எனவே இந்த நாளிலே எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை குறித்து ஒரு கவனம் உள்ளவர்களாய், இதன் மூலமாய் தேவன் என்னுடைய வாழ்வில் வெளிப்படுகிறாரா? இப்போது நாம் ஆண்டவர் பெரிய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாரா? இவ்வுலகிலே நாம் தொடர்ந்து பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் தமது ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அது இயேசுவை போல் நான் எப்படி வாழ முடியும்? இயேசுவை வழிநடத்தின அதே ஆவியானவர், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே தேவ ஆவியானவர் அவரை திடப்படுத்தினாரா? அவர் மேலே அமர்ந்தாரா? அவரை வழிநடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சரீரம் களைப்படைந்து சோதனைக்கு அவருக்கு சோதிக்கப்பட்ட பின் உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவரை தைரியப்படுத்துகிறார், அவரை வழிநடத்தினாரா? ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே தேவ ஆவியானவருடைய பலத்த கருத்தினால் அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆளுகைக்குட்படுத்தப்பட்டார்.
எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியங்கள்! இன்றைக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் ஆவியினாலே நிரப்பத்தக்கதாய், பரிசுத்தாவினாலே வழிநடத்தத்தக்கதாய் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் எப்பவுமே பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, இயேசுவை மற்றவர்களுக்கு முன்பதாக பிரதிபலிக்கிறவர்களாக, ஜனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக முடிவு பரியந்தம் வாழும் அந்த பாக்கியத்திற்குள்ளே இயக்கத்தக்கவர்களாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறார். ஒருவனும் அந்த தன்னுடைய பலத்தினாலே செயலாற்ற முடியாது. அதனாலே சொல்றான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். பரிசுத்த வாழ்வா, பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு பலன் கொடுக்க முடியும். எங்களுக்கு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு பயங்கரமாய் சோர்ந்து போயிட்டோமா, பயப்பட தேவையில்லை. அந்த ஆவியானவர் எங்களை திடப்படுத்துகிறார். அழகான ஒரு காரியம் இருக்கிறது. நாங்கள் எப்படி வேண்டிக் கொள்வது? ரோமர் 8:26 என்ன சொல்லுகிறது? நாம் எப்படி வேண்டிக் கொள்வோம் என்று அறியாதிருக்கிற பொழுது நமக்கு எண்ணுக்கடங்காத பெருமூச்சுக்களோடு அவர் மன்றாடுகிறாராம். மன்றாட்டின் ஆவியானவர் நம்மளுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. எங்களை பராமரிக்க, எங்களை பாதுகாக்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, எங்களுடைய சார்பில நிக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை என்று சொல்றீங்களா? உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு முடியல, உங்களுக்கு இயலாம இருக்கு என்றது நினைக்கிற பொழுது உங்களுக்காக மன்றாடுகிற ஒரு நல்ல ஆவியானவர் இருக்கிறார். அந்த மன்றாடுகிறார் என்கிற அந்த பதத்துக்கு பாவிக்கப்பட்ட கிரேக்க சொல், அவர் விடாமல் பெருமூச்சோடு விடாமல் வார்த்தைகளை அவர் அப்படியே அவர் மன்றாடி கொண்டிருக்கிறாராம். பெருமூச்சோடு விடாமல் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை, பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியல்ல, ஆவியானவர், அவர் ஒரு நபர் என்றுதான் திருத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். நானும் நீங்களும் அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து எனக்கு எப்பவுமே நான் விரும்பி சொல்லுகிற ஒரு காரியம், அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையினால் அவரை நிரப்பினார். அப்படி நிரப்பப்பட்டவர் பிசாசுகளின் வல்லமையில் இருக்கிறவரை விடுவிக்கிறார், வியாதிகளை சுகப்படுத்துகிறார், நன்மை செய்கிறார். நன்மை செய்தால் நமக்கு மேன்மை இல்லையோ? அந்த நன்மை செய்வதற்கு தூண்டுகிறவரும், உதவி செய்கிறவரும், சாட்சியிடுகிறவரும், இயேசு கிறிஸ்துவை வல்ல சாட்சியாய் மாற்றினவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 100%, ஏன் நான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறேன் என்றால், 100% தெய்வமாய் இருந்தது போல 100% மனிதனாக அந்த பூமியில் இருந்தார். அந்த மனித வாழ்வை எங்களுக்கு அவர் காண்பித்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கை முறைகளை நடத்த வேண்டும், எப்படி வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியாருக்கு அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருக்கு போதிக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், மனிதனுக்குள் இருக்கிறதை நான் அறிந்தபடியினால். யோவான் 2:24-25 என்ன சொல்கிறது? மனிதனுக்குள் இருக்கிறதை அவர் அறிந்தபடியினால் அவர் ஒருவரையும் நம்பி இணங்கவில்லை. அவருக்கு ஒருவரை குறித்தும் ஒருவர் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் போதித்து உணர்த்திவித்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாயிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். வேறொருவர் அங்க எங்களுக்கு அந்த காரியங்களை குறித்து இன்னொருவரை குறித்து சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. மனிதரை குறித்து, மனிதனுக்குள் இருப்பதை குறித்து அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவரை அன்றி வேறு ஒன்றாலும் முடியாது. அதனால் நாங்கள் தப்பலாம். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு குற்றமும் அவன் என்னிடத்தில் காண முடியாது. அப்படி ஒரு தூய்மையான வாழ்வை வாழுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு உதவி செய்வது உண்மை என்றால், இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தெய்வம் உதவி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? மிக பெருமதியான செயல்களை
இங்கே செய்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 யூதேயா சமரியா முழு உலகத்திற்கும் நாங்கள் சாட்சிகளாய் வாழ முடியும். எங்களை பலப்படுத்துவதற்கு அந்த ஆவியானவர் பலன் அடைய செய்கிறதுக்கும் இயக்குவதற்கும் பலன் பெறுவதற்கு மிகவும் அவசியம். எங்களை இயக்க பலனடைய நாங்கள் அந்த பலனை பெறுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியமானவர். எனவே இந்த நல்ல நேரத்தில் தேவ பிள்ளைகளாய் கேட்டுக்கொண்டிருந்த வேதத்தின் வெளிச்சத்தையிலே நின்று கொண்டிருக்கிற நீங்கள், இந்த தேவ சத்தியத்தை அறிகிற உங்களுக்கு தேவ ஆவியானவர் இன்றைக்கும் போதுமான கடவுளாய் இருக்கிறார். காலை பொழுது, காலை மாலை எல்லா வேளையிலும் தேவ பிரசன்னமும் தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கும் நம்மை நாங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் மகத்தான செயல்களை இன்றைக்கும் உங்கள் மூலமாய் என் மூலமாய் செய்து முழு உலகத்திற்கும் தன்னை வெளிப்படுத்த அவர் ஆவலாய் காத்து நிற்கிறார். அவர் அண்டை ஓடி வர முடியுமா? அவர் பக்கம் சேர முடியுமா? ஒருவேளை நீங்கள் பலவிதமான காரியங்களினால் தாக்கமடைந்து மனம் சோர்வடைந்து உங்கள் ஆன்மா உலகத்தோடு இணைந்து சரீரம் களைப்படைந்து அது பலவீனப்படுகிற பொழுது கடவுளை விட்டு தூரம் போகிறவள் இந்த ஆன்மா சேரும். ஆன்மா சேர்ந்தால் ஆவியும் சேர்ந்து முழு மனிதனாய் அவன் வீழ்ச்சிக்குள் போய்விடுவான். அதே போல ஒரு வீழ்ந்த நிலைமையிலே பாவத்தினால் இருக்கலாம், பாடுகளினால் இருக்கலாம், பலவிதமான காரியங்களால் இருக்கலாம். நீங்கள் வீழ்ந்து போனால் உங்களை தூக்கி எடுக்க இன்றைக்கும் அந்த வல்லமையின் ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர், என்னை மறக்காதவர், என்னை தள்ளிவிடாதவர் இந்த காலையிலே எங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாங்கள் பார்க்கலாம். தெய்வமே என்னுடைய வாழ்க்கையில் வாரும், எனக்குள் கிரியை செய்யும் என்று அர்ப்பணம் செய்வோமா? ஒரு பாடலில் சில வரிகளை மட்டும் பாடி உங்களுக்காக தேவ சமூகத்தில் நான் மன்றாடலாம். சபை நடுவில் ஆவியானவர் இப்போலாவுகின்ற ஆவியானவர், சபை நடுவில் ஆவியானவர் இப்போலாவுகின்ற ஆவியானவர், ஆவியானவர் தேவ ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் தேவ ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், சபை நடுவில் ஆவியானவர் இப்போலாவுகின்ற ஆவியானவர், விடுதலை ஆவியானவர் எங்களுக்காய் விண்ணப்பிக்கும் ஆவியானவர், அவர் விடுதலையின் ஆவியானவர் எங்களுக்கு விண்ணப்பிக்கும் ஆவியானவர், சபை நடுவில் ஆவியானவர் இப்போலாவுகின்ற ஆவியானவர், கலரோ சபை நடுவில் ஆவியானவர் இப்போலாவுகின்ற ஆவியானவர், ஆவியானவர் தேவ ஆவியானவர், ஆவியானவர் தேவ ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், சபை நடுவில் ஆவியானவர் இப்போ லாவுகின்ற ஆவியானவர். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மனித வாழ்க்கையிலே உங்களை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரே உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்க நாதா. இந்த உலகத்திற்கு உம்மை காண்பிக்கத்தக்கதாய் என் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த வானொலி ஊடாக தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆறுதலாய், நீங்கள் தேறுதலாய், அரவணைப்பாளராய் என் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி, சகல ஆறுதலின் தேவனே
இந்த நல்ல நாளிலே மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தாருமையா. ஆவி ஆன்மா சரீரத்தை ஆளுகை செய்யும். உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து காரியங்களை எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்கள் மூலமாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிப்படும். எங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் சுவாமி. எங்களை எடுத்து நீர் பாவியும். ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் சுவாமி. அந்த புதிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி நடத்தும். இம்மட்டு நேரம் எங்களோடு கூட இருந்த தூய ஆவியானவர் தொடர்ந்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வானொலி காரியங்களிலே பொறுப்பாயிருக்கிற இந்த குழுவினரை நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. எல்லா கனம் துதி மகிமை யாவையும் உங்கள் ஒருவருக்கே கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆசீர்வதிப்பார். நன்றி 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 பாஸ்டர். இன்றைய நாளிலே ஆவியானவர் அசைவாடினார். காரணம், இன்று ஆரம்பத்திலே சிஸ்டர் டோலி ஆவியானவரை பற்றி தான் படித்தார். நானும் கூட நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர். இப்போ உங்களோடு ஆவியானவர் பார்வை ஏற்றினேன். நீங்கள் கூட சபை நடுவில் இருக்கிற ஆவியானவர் சொல்லி இந்த ஒரு பிரசன்னத்தை இருக்கிற பிள்ளைகளை தேவ பிள்ளைகளோட பிரசன்னத்தை வந்த காரணம், நான் முன்பு சொன்ன இந்த எழுப்புதல் நாள் தேவ பிள்ளைகள் தேவதாசர்கள் வார்த்தையை கொடுக்கும்போது பிரசன்னம் இறங்கும், ஒரு வல்லமை இறங்கும். நான் முதலே சொன்னேன். காரணம், இன்றைக்கு ஒரு வல்லமை, ஒரு அற்புதமான நாள். அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். அவர் நினைப்பு ஊட்டுகிறார், சாட்சி கொடுக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இன்றைய நாளிலே ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றும் செயல்படுகிற விதம் எப்படி என்று மிக மிக அழகாக எடுத்து வருகிறார். அதுதான் நீங்க எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த ஆவி மேல் நோக்கி பார்க்கிறது. நாங்கள் ஆவியில் தொடர்ந்து ஜெபித்து பரிசுத்தாவின் வல்லமையினால நிகழும் பொழுது இந்த ஆத்மா ஆவியோடு வந்து சேர்ந்துடும். ஆவி ஆத்மாவோட வந்து சேர்ந்தோன்னு சரீரம் பார்க்கும், ஐயோ அவை சேர்ந்து சரீரம் வந்துடும். அப்ப ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றும் இணைந்திருந்து செயல்படும் பொழுது அற்புதம் நடக்கும். நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது, ஜபிக்காமல் துதிக்காமல் தானந்தை கொடுக்காமல் இருந்தால் இந்த ஆத்மா சோர்வடையும். ஆத்மா சோர்வடையும் பொழுது சரீரம் எடுத்துக்கொள்ளும். ஆத்மா சரீரம் எடுத்துக்கொள்ளும், ஆவி சோர்ந்து போய் சேர்ந்து கொள்ளும். அது பின்மாற்றமா போயிடும். ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதம் இருந்தது பாசனமா. இன்றைய நாளில் உண்மையில ஒரு அபிஷேகம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சங்கமமான நிலையத்திலும் ஒரு அபிஷேக மழை உங்கள் மூலம் பொழிந்திருக்கு. அதுக்காக நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஆலயம் தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களோட கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்திலே நடக்கிற ஸ்பெஷல் கூட்டம், அந்த கூட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறோம் சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர் தேவன் ஆசீர்வதிப்பாக. நான் கேட்டு உடனடியாக நீங்க பதில் கொடுத்து செய்தி கொடுத்தீர்கள். அது தேவன் பார்க்கிறார். உங்களுடைய செய்தி மூலம் நான் ஒரு விஷயத்தை கண்டு கொண்டேன். மீண்டும் மட்டும் சொல்றேன், உங்களுக்குள் ஒரு விசேஷத்தை ஆவியாசவாது இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் 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 ஆமென். இதுவரை நேரமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பித்தவர் பாஸ்ராமா சுகிர்தாலினன். அவர் நாளைய தானத்திலே அங்கே ஒரு பண்டத்தெரிப்பு நாட்டிலே ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்துகிறார். இந்த பண்டத்தெரிப்பிலே இந்த பண்டாரிகள் தான் கூட இருக்கிறார்கள், இந்துக்கள் நடத்துகிற. அவருக்காக பாடுபட்டு ஜெபிங்க. அங்கே ஒரு அற்புதம் நடக்க போறோம். நாம் 2வது செய்தியை நாங்கள் அழைக்க போறோம். பாஸ்டர் மேகலா வெஸ் அவர் வந்து